இன்னும் சில நாட்களில் இலங்கையில் மிக முக்கியமான ஒரு தேர்தல் நடத்தப்பட இருக்கு. இந்த மாதம் 14ஆம் திகதி பாராளுமன்ற தேர்தல், பொது தேர்தல் நடக்குது. இந்த தேர்தலுக்கான பிரச்சார கூட்டங்களில் அரசியல்வாதிகள் பல இடங்களையும் கலந்து கொண்டிருக்கிறாங்க. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் சில பிரச்சார கூட்டங்களில் இந்த நாட்களில் தொடர்ச்சியாக கலந்து கொண்டிருக்கிறாரு. ஜனாதிபதி செயலகத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சலுகை, முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான சலுகையை பற்றின கருத்தையும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்றைக்கு நுவரெலியாவில் உரையாற்றும் போது பதிவு செய்திருந்தார். இதே நேரம் ராஜபக்சக்கள் வெளிநாடுகளில் பதுக்கி வச்சிருக்கிறதா சொல்லப்படுற பெருந்தொகையான பணம், சொத்துக்கள் சம்பந்தமான விஷயமும் அரசியல் மேடைகளில் இந்த நாட்களில் பேசுபொருளாகி இருக்கு. இதெல்லாம் என்னன்றதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜன். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க தன்னுடைய புதிய கட்சியில் இந்த பொது தேர்தலில் களமிறங்கி இருக்கிறார். அவரோட சேர்த்து பிரபல கிரிக்கெட் வீரர் TM டிலிஷானம் போட்டியிடுறார். ரெண்டு மிக முக்கியமான நபர்கள் ஒரே கட்சியில் போட்டியிடுறாங்க. கட்சிக்குள்ளேயும் ஏராளமான குழப்பங்கள், பிளவுகள் இருக்கின்ற மாதிரியான சாட்சிகள் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கு. இப்படியான நிலையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க முன் வச்சிருக்கிற ஒரு பொது குற்றச்சாட்டு இருக்கு. தெரண தொலைக்காட்சியினுடைய உரிமையாளர், இப்போ அரசியல்வாதியாக மாறியிருக்கிற ஒரு நபர், ஜனாதிபதி தேர்தலையும் போட்டியிட்டிருந்தார். திலீத் ஜெயவீர இந்த பாராளுமன்ற தேர்தலையும் அவர் களமிறங்கியிருக்கிறார். கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதில் தெரண தொலைக்காட்சிக்கும் அதனுடைய உரிமையாளர் திலீத் ஜெயவீரவுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்குது. அது மாதிரி கோட்டாபய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு, ஜனாதிபதியானதுக்கு பிறகு ஏராளமான சலுகைகள் அனுபவித்த மிக முக்கியமான நபர்களில் ஒரு சிலரில் ஒரு நபர் தான் திலீத் ஜெயவீர என்ற கருத்தை ஒரு குற்றச்சாட்டாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க முன் வச்சிருக்கிறாரு. 69 லட்சம் மக்கள் ஏமாற்றப்பட்டு மொட்டு என்ற சின்னம் உருவாக்கப்பட்டதுக்கு பின்னால் ஒரு தனியார் தொலைக்காட்சி, திலீத் ஜெயவீரவினுடைய தொலைக்காட்சி தான் இருந்து செயற்பட்டது. மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க. ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு திலீத் ஜெயவீர அனுபவித்த பெற்றுக்கொண்ட சலுகைகளில் ஆன்டிஜென் பரிசோதனை தொகுதிகள் இறக்குமதி செய்யப்பட்ட சம்பவம், இது ஒரு மிகப்பெரிய மோசடியாக கடந்த காலங்களில் பேசப்பட்டிருந்தது. பாராளுமன்றத்திலையும் பேசப்பட்டிருந்தது. ஒரு ஊடக நிறுவனம் இதை பற்றி செய்திகளை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி திலீத் ஜெயவீர ஒரு தடை உத்தரவையும் கூட நீதிமன்றம் மூலமாக பெற்றுக்கொண்டிருந்தார். கடந்த காலங்களில் இந்த விஷயம் அதிகம் பேசப்பட்டிருந்தது. இந்த மாதிரியான ஏராளமான சலுகைகளை அனுபவித்த ஒரு நபர் தான் திலீத் ஜெயவீர. ராஜபக்சக்களுக்கு மிக நெருக்கமான ஒரு நபர். அவருக்கு தான் ராஜபக்சக்கள் எந்த நாட்டில் எவ்வளவு பணத்தை பதுக்கி வச்சிருக்கிறாங்க, எந்தெந்த நாடுகளில் எவ்வளவு சொத்து இருக்கின்ற முழு விபரமும் தெரியும் என்ற கருத்தை ஒரு விமர்சனமாக, குற்றச்சாட்டா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க பதிவு செய்திருக்கிறார். அது உண்மையா பொய்யான்றது தெரியாது. தேர்தல் மேடைகளில் இந்த மாதிரியான விஷயம் அதிகம் பேசப்பட்டு வருது. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு திலீத் ஜெயவீரவும் ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போது பதில் சொல்லியிருந்தார். ஜனாதிபதி தேர்தலில் தான் போட்டியிட்ட சந்தர்ப்பத்தில் இதுக்கு முதல்ல 3 மில்லியன் ரூபாவை, அப்படியா இருந்தால் 30 லட்சம் ரூபாவை செலவு செய்திருக்கிறாராம். இதெல்லாமே தன்னுடைய தனிப்பட்ட வர்த்தக மூலமாக சம்பாதிச்ச பணம். அது எல்லாத்துக்கும் கணக்கு காட்டப்பட்டிருக்கு. ஒவ்வொரு சதத்துக்கும் நான் வரி செலுத்தி இருக்கிறேன். அந்த பணத்தை தான் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தி இருந்தேன். இப்போ திருடர்களை பிடிக்கணும் என்று சொல்லி கூச்சலிடுற, குரல் கொடுக்கிற நபர்கள் திருடர்கள் தான் என்ற ஒரு விமர்சனத்தையும் குற்றச்சாட்டையும் திலீத் ஜெயவீர பதிலுக்கு முன் வச்சிருக்கிறத பார்க்க முடியுது. இதே நேரம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக சில கருத்துக்களை இன்னைக்கு முன் வச்சிருக்கிறாரு. ராஜபக்சக்களினுடைய பணம், சொத்துக்கள் உகண்டா, ஷீசெல்ஸ், துபாய் மாதிரியான நாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு என்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாகவே முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆட்சி மாற்றம் நடக்கிறதுக்கு முதல்லையும் தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாகிறதுக்கு முதல்லையும் தேர்தல் மேடைகளில் அதிகம் பேசப்பட்ட விஷயம் தான் இந்த வெளிநாடுகளில் ராஜபக்சக்களினுடைய சொத்துக்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு என்ற விஷயம். இந்த தேர்தலையும் இது பேசுபொருளாகி இருக்கு. ஆனால் அது நிரூபிக்கப்படாத ஒரு குற்றச்சாட்டு. இந்த மாதிரியான பெரிய பெரிய குற்றச்சாட்டுக்களை முன்வச்சு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இப்போ வாகன கடத்தல் இல்லாட்டி சட்டவிரோதமான முறையில் வாகனங்களை பயன்படுத்தின அரசியல்வாதிகள், முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்படுறாங்க. ஆனால் அனுரகுமார் திசாநாயக்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முதல்ல, ஜனாதிபதி ஆகிறதுக்கு முதல்ல மக்களுக்கு கொடுத்த மிக முக்கியமான வாக்குறுதி தான் ராஜபக்சக்களினுடைய பணம், பெருந்தொகையான சொத்துக்கள் வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையும் நாங்கள் இலங்கைக்கு கொண்டு வருவோம், அரசுடைமையாக்குவோம் என்ற வாக்குறுதியோட ஒரு ஆட்சி மாற்றம் நடத்தப்பட்டிருந்தது. ஆனால் ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு எதையுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைமை உருவாகி இருக்கு. இப்போ சின்ன சின்ன சம்பவங்கள் சம்பந்தமாக அரசியல்வாதிகள் கைது செய்யப்படுறாங்க என்ற கருத்தை சாகர காரியவசம் பதிவு செய்திருக்கிறாரு. இந்த மாதிரியான கருத்துக்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. தனக்கு ஓட் பண்ணின
மக்களை விட எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளுக்கும் குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கி இருக்கிற நபர்களுக்கும் தான் இது சம்பந்தமான நடவடிக்கைகள் தீவிரமாக உடனடியாக முன்னெடுக்கப்படலை என்ற ஒரு கவலை இருக்கு. அவசரமாக நடவடிக்கைகள் எடுக்கப்படணும் என்று சொல்லி கோரிக்கை விடுக்கிற நபர்களா எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் தான் இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக நாங்கள் பயணிப்போம், தேர்தல் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் என்ற மாதிரியான ஒரு கருத்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பதிவு செய்திருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விசேடமான சலுகை சம்பந்தமான கருத்தையும் நுவரெலியாவில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போது ஜனாதிபதி பதிவு செய்திருந்ததை பார்க்க முடிஞ்சது. நுவரெலியாவில் ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான ஒரு காணி இருக்காம். அந்த காணியில் சேதன பசலை, அதாவது ரசாயன உரம் பயன்படுத்தப்படாமல் சேதன பசலை மூலமாக உற்பத்தி செய்யப்படுற மரக்கறி வகைகள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 60 கிலோகிராம் மரக்கறி ஜனாதிபதி செயலகத்துக்கு தவறாமல் அனுப்பப்படுமாம். இது கடந்த காலத்திலேயும் நடந்திருக்கு. தான் ஜனாதிபதியாக வந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பெருந்தொகையில் மரக்கறி கொண்டு வரப்படுறது சம்பந்தமாக கேட்ட நேரத்தில் தான் தனக்கு இந்த விஷயம் சொல்லப்பட்டதா அனுரகுமார் திசாநாயக்க சொல்லியிருக்கிறார். இதுக்கு முதல்ல இருந்த எல்லா ஜனாதிபதிகளுக்கும் இந்த மாதிரி சேதன பசலையில் உற்பத்தி செய்யப்படுற மரக்கறி நுவரெலியாவிலிருந்து ஒவ்வொரு கிழமையும் 60 கிலோகிராம் அனுப்பப்பட்டிருக்கு. இதுக்கு முதல்ல கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த சந்தர்ப்பத்தில் ரசாயன உரத்துக்கு ஒரே இரவில் தடை விதிக்கப்பட்டிருந்தது. சேதன பசலையை கொண்டு வரதுக்கு இயற்கை உரத்தை பயன்படுத்துறதுக்கான ஒரு தீர்மானம் அவசரமாக எடுக்கப்பட்டிருந்தது. அப்படி அவசரமாக அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதுக்கு பின்னால் என்ன காரணம் இருக்குது? அந்த சேதன பசலையில் தயாரிக்கப்படுற மரக்கறியை விரும்பி சாப்பிட்ற நபர்கள் யார் யார் என்றதை ஜனாதிபதியினுடைய இந்த கருத்து மூலமாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி ஆச்சரியப்படுற மாதிரியான சலுகைகள் சிறப்புரிமைகளை முன்னாள் ஜனாதிபதிகள் முன்னாள் அமைச்சர்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க. இப்போதான் ஒவ்வொன்றா வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கு. இந்த கூட்டத்தில் உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சொன்ன இன்னும் ஒரு விஷயம் தான், இப்போவே என்னால் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, நாளைக்கு இல்லாட்டி இன்னும் 2 நாட்களில் ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறாராம். அதுலேயும் சில முக்கியமான தகவல்களை சொல்ல போகிறதா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சொல்லியிருக்கிறார். அவர் சொல்ல போகிற அந்த தகவல் என்னன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே நேரம் அரச ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு சம்பந்தமாகவும் சில விஷயங்களை ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். அடுத்த வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்களுக்கு சம்பளம் கட்டாயம் அதிகரிக்கப்படும். இதுக்கு முதல்ல ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க ஒரு அமைச்சரவை தீர்மானத்தை எடுத்திருந்தார். செயற்படுத்த முடியாத ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. அதுக்கான நிதி ஒதுக்கப்படவும் இல்லை. அரசியல் தேவைக்காக தேர்தலுக்காக அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் எங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் அடுத்த வரவு செலவு திட்டத்தில் உரிய முறையில் இந்த சம்பள அதிகரிப்பு செய்யப்படும் என்ற வாக்குறுதியையும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கொடுத்திருக்கிறார். இதே நேரம் வெளிநாடுகளில் இருக்கிற இலங்கை தூதரகத்தை மறுசீரமைக்கிறதுக்கான ஒரு திட்டத்தையும் இலங்கையினுடைய புதிய அரசாங்கம் ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கமைய அரசியல் ரீதியில் நியமனம் கொடுக்கப்பட்ட தூதுவர்களுக்கு கீழே வேலை செய்கிற ராஜதந்திரிகள் பலர் இந்த நாட்களில் திரும்பவும் இலங்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இதில் பெரும்பாலானவர்கள் அமைச்சர்களினுடைய உறவினர்கள், மகன் மகள் என்றதையும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்னைக்கு சொல்லியிருந்தார். வெளிநாடுகளில் இருக்கிற தூதரகங்கள் மூலமா இலங்கையில் இருக்கிற வர்த்தக திட்டத்துக்கான ஏற்றுமதி சந்தை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படணும். முதலீட்டு வாய்ப்புகளை இலங்கைக்கு கொண்டு வரதுக்கான முயற்சிகளில் தான் இந்த தூதரக அதிகாரிகள் ஈடுபடணும். ஆனால் அரசியல் ரீதியில் நியமிக்கப்பட்டிருக்கிற இவர்களால் இதை செய்ய முடியாது. இதுக்காக தூதரகங்களை மறுசீரமைக்கிறதுக்கான ஒரு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு என்ற கருத்தையும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்றைக்கு நுவரெலியாவில் உரையாற்றும் போது சொல்லியிருந்தார். இந்த மாதிரியான சில மிக முக்கியமான தீர்மானங்கள் அடுத்தடுத்து எடுக்கப்பட்டிருக்கு. எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுற மாதிரி இந்த அரசாங்கம் ஸ்லோவா பயணம் செய்து கொண்டிருக்கு சொல்லி சொன்னாலும் கூட அதுக்கான ஒரு காரணத்தையும் கூட ஜனாதிபதி சொல்லி இருக்கிறார். ஒரு பொது தேர்தல் நடந்து பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை கிடைச்சதுக்கு பிறகுதான் ஆட்டமே இருக்கு என்ற மாதிரியான கருத்தை ஜனாதிபதி சொல்லி இருக்கிறத பார்க்க முடியுது. என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.